ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போ அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் நடித்த கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இன்னும் அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 12 1 மணி அவ்வளோ சினிமா பேசுவோம். அப்போதான் சரி அவங்களுக்கு தோணுச்சு. நான் ஒரு கதை சொன்னேன், இப்படி ஒரு பண்ணலான்னு ஒன்று. அந்த அலியார் குழம்பு வந்து அர்ச்சனா தயாரித்தாங்க. இன்னும் தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்துக்கு மாறி இருக்கிற அக்காமே அதுக்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். அண்ட் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா PC ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்து வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்க ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ-ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹேவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ. இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக குழந்தை தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்தை தான். அந்த செட்லி ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்கா அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ,
நானும் அவரு ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த படத்துல. எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இன்னும் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்ன சொல்றது, ரொம்ப நர்வஸா இருக்கு. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலா ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல அறிமுகமாயிருக்கேன் ஹீரோவா. ஆக்சுவலா இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமா இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்ல என்னோட அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினாரு. இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பல. என்னோட அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலா அவர் தான் சொன்னாரு, நீ போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பா இப்போ என் கூட இல்லை, ஸ்டில் நான் இருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா. அவங்க என்னைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட லைஃப்ல அவங்களோட லைஃப்ல யாரு முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க, வேற அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜ்ல ஒரே ஒரு டைம்? நாளை மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமா. என் நண்பர்கள், வெகுநாள நண்பர்கள், என்ன சந்தோஷமா இருக்கு. எனக்கு பாரதியை பத்தி இவ்வளவு பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ஈராக ரொம்ப மகிழ்ச்சியமா இருக்கு. எங்க நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம் நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நானும் இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங் வந்திருக்கேன் நான், அது ஒழுங்கு. ஆனால் ஆடியோ லான்ச் பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்னைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிட்டு அதுல வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடி தான் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றதான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டீங்கன்னா அப்போ உங்க பல கதைகள் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாருன்னு என்ன தெரியும். ஆனா அது வந்து ரெகுலரா கிடையாது. பாருங்க, அது அடுத்ததான் இருக்கு. படிக்க ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர்தான் திரைக்கதை எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாரதி, என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னை மதிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வேற பேசிக்கிறேன். நன்றி. இதுல காமெடி என்னன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அந்த ட்ரை பண்றப்ப எல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் வேலியில்லா மாமரம், நூலந்த பட்டம், காவிரி கரங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் கிடைச்சது. எனக்கு அசிஸ்டன்ட் வாய்ப்பு சரியாவே கிடைக்கல. ஒரே ஒரு படம் நெஞ்சமலா மீன், அதுலதான் மோகன், ராதா,
பூர்ணிமாச்சார் நடிச்ச படம், அந்த ஒரு படம் தான் அசிஸ்டன்ட். ஒழுங்கான படம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ கூட கஷ்டம். நான் சென்னையில தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்குலாம் கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிகையில் போய் சேர்ந்தேன். அதுக்கு பாவைச்சந்திரன் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பத்திரிகை சேர்ந்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு. அந்த பத்திரிகை துறையில் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். அப்போ இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் இல்லை. அப்போ ஃபிலிம்ஸ்லேருந்து படம் பார்க்கறது, உலக சினிமா பார்க்கறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, சினிமா பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். ஆனால் பத்திரிகை எழுதிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பி.சி. ஸ்ரீராம். அவர் தான் எனக்கு அவரோட டைரக்ஷனில் மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு. திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோல்வி. படம் ஐயா ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி சரியா இல்லை. அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சினிமாவை ரொம்ப நேசிப்பேன். அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். சரி அடுத்த வேலை செய்யலான்ட்டு ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன். அதில் நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஏன்னா அப்போ எனக்கு 2 பசங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற முடிஞ்சிச்சு. சரி அப்புறம் இன்னும் ஸ்டெடியா அதில் கூட என்னென்னா ஒவ்வொரு விளம்பர படம் இருக்கிறது, நிகழ்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பித்தேன். இக்னோன்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு சார் சொன்னார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது வந்து என்னன்னா MBA படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ்ல. அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சின்னதா புக்கு 40 ரூபாய்க்கு குட்டி புக்கு போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கல்லூரி வகுப்பு நடக்கிற இடத்துல போய் வெளியே வச்சு விற்று அது பயங்கர வெற்றி அடைய செம சக்சஸ் ஆச்சு. இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன். இந்த 26 வருஷமா சார்லதா பப்ளிகேஷன் நடத்துறேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஆனா சினிமா எனக்கு கருத்துட்டே இருக்கும்ல. அப்ப அர்ச்சனா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் எப்ப நாங்க 2 பேரும் பேசுனாலும் சினிமா பத்தி பேசுவோம். சினிமா பேசிட்டே இருப்போம். நைட்டு 11 மணி 12 1 மணி அவ்வளவு சினிமா பேசுவோம். அப்பதான் சரி அவங்களுக்கு தோணுச்சு. நான் ஒரு கதை சொன்னேன், இப்படி ஒரு பண்ணலான்னு. அந்த அலியா குழம்பு 2 வந்து அர்ச்சனா தயாரிச்சாங்க. அவங்க ட்ராக் பார்க்கணும். ஆனா அவங்க எங்கேயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலாம்னு திட்டம் போடுறப்ப நான் பயந்துட்டு, ஐயோ நம்மளால அவங்க இதை கஷ்டப்படக்கூடாதுன்னு சரி ரேவதி அப்போ ஃப்ரெண்டு, ரேவதி டைரக்டரை போடு, உனக்கு சேஃபு, நீ நினைக்கிற இந்த கதையும் நடிக்கலாம், ரேவதி டைரக்டரை போடுற அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க உறுதியா இல்லடா அது நீ தான் ஃபீல் பண்ண, ஒன்னால தான் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கு பிளான் பண்ணி அது 12 நாள்ல அந்த படத்தை எடுத்து முடிச்சேன். சின்ன பட்ஜெட்ல தான் அந்த படம் ஓரளவு ஒரு நல்ல எனக்கு பேரு. இப்போ கூட யூடியூப்ல இருக்கு, 2 மில்லியன் மேல அந்த படம் பார்த்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க, அது சந்தோஷம். அப்புறம் என்ன சும்மா இருக்கு சும்மா அடுத்து படம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணேன், சரி படம் பண்ணலாம், இந்த ட்ரீம்களுக்கு ஒரு 4 சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாலமனை கூப்பிட்டு ஒரு 4 சீன் இங்க எடுக்கலாம்னா அவன் சொன்னா அவன் ஊட்டி. சார் அந்த 4 சீன் ஊட்டியில போய் எடுக்கலாம் சார். செம்மொழி பூங்கால வந்து அவன் கேட்டா 30,000 படம் கேட்டேன். இந்த 30,000 ஊட்டியில போய் எடுக்கலாம்னு சொன்னான். 4 சீன் எடுக்கலாம்னு தான் போனேன். அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு 16 நாள்ல அந்த படத்தை எடுத்து வச்சேன். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமந்த். நைட்டு இதெல்லாம் இது எடுக்கலாம்னா காலையில் சீன் எழுதி கொடுப்போம். அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளா எடுத்து முடிச்சேன். எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க, அது எனக்கு பிடிக்காது. பிரேக் பண்ணுங்க. அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா 1 வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. அது 1 வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவங்க சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நிறைய பேர் பத்திரிகையில இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆனா சினிமா எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்போ என்ன நினைச்சதை இப்போ அடுத்த படம் கூட எடுத்து முடிச்சிருக்கேன், சைக்கிள் கேப்னு. அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியா இருக்கேன். அதனால எப்பனாலும் எடுக்க முடியும். நீங்க நம்பணும். இப்போ நான் 40 வருஷமா ட்ரை பண்ணேன். ஆனா இப்போ என்னால கண்டினியூஸா படம் எடுக்க வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு. அது முக்கியம் என்னன்னா சின்ன பட்ஜெட் எடுக்கிறது எப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளானிங் எனக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 4 சீன் எடுக்க படத்தை எடுக்கிறதுன்னா ஒரு ஐடியா தான். அப்புறம் என்னன்னா சிக்கனமா எப்படி எடுக்கிறதுன்றத பத்தி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு. நான் அப்படிதான் எடுப்பேன் எப்பயுமே. செலவு இல்லாம அது பிளான் பண்ணலாம். அது ஸ்கிரிப்ட் தான். அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சமா செலவு பண்ணா ஒருவேளை படம் தாக்கட்டு கூட பாதிப்பு வராது. அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவுதான் சுருக்கம்னு நினைக்கிறேன். போதும். தேங்க்யூ. உதவி எடிட்டரா நான் வேலை பார்த்த காலத்துல வந்து பிசி சார் வந்து லெனின் விடிஜன் சார்ட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க.
அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி ஒரு ஒரு மேதை ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா அந்த பிசி சாரை சொல்லலாம். பிசி சார் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளவு அழகா அப்படின்னு மௌன ராகத்துல தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சது இல்லை. வீடு அவ்வளவு அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளவு அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டர்ல திருடா திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியம் இவ்வளவு அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்துல அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டர்ல கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பாக்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அது பிறகு கூர்மையா ஒரு படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒளியில ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பாக்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல வந்து குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா அது அப்படின்னு மணிசாட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள் எல்லாம் பாக்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசி பேசிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்திருப்போமான்னு தெரியாது. அவ்வளவு அற்புதமா வீட்டுல இருக்க வெங்கல தட்டு கூட, வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழக வந்து திரையில காமிச்சவரு. அப்ப 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் பிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு நான் பண்ணல அந்த படம், நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்றத நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாபெரும் மேடையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுத ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிகம் பண்றப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படியே ஒரு போய்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக ஒரு ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல்ல யார் வேணா போட்டோ எடுக்கலாம், யார் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னு மாறின ஒரு காலத்துல 80கள்ல இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டிருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்க இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாவோ, கலை சம்பந்தமாவோ, லிட்ரேச்சர் சம்பந்தமாவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாசத்துக்கு யாராவது ஒரு விஐபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படிதான் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்க புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்பதான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபாய் அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை விழிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற
அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு, அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்க போய் அப்படியே உட்கார்ந்துருது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். பர்சனலாவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்பந்தமா அவர் எப்பவுமே பேசிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சு கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலுடைய லோகோவை ஜஸ்ட் 2 secondsல என் கையில வரைஞ்சு வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்றதை நினைச்சு மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த M.R. பாரதி அவர்கள், பிருந்தா சார் மூலியமா தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சேலையூர்ல ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிட்டு போய் கதை பேசுறது, படம் பண்றது எவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலையை ஆரம்பிச்சாரு. பாரதிக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்னர் வீடு இருக்குது, ஈசாரியோட வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்காரு. ஆனா அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து வந்து PC சீரியல் சாரு, மருது சாரு, மேடலுக்கு எல்லாருமே தான். நான் கேட்டேன், என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேல அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேல அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்துல பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவரு. எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சைத் மத்தர், வகிர குர்சவா எல்லாருமே அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்துல இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆளு. ஏதாவது கவிதையை சொன்னா உடனே 500 ரூபாய் கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமா, எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு, மதத்திற்கு மாறி இருக்கிற அக்காமே அழுதுகிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமால கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில இருந்து அப்படி படமான அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சார்ல பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவரு. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அண்ணன் வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர், கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புத்தகம் வெளியிட்டு இருக்க சார்ல பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியா இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்கிறப்ப சொல்லுவாரு, உலகத்துக்காக நீ எதையுமே மாட்டிக்காத, நீ செய், அதை உலகம் ஏத்துக்கும். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. எதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு ஈவினிங், ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாசம் போறேன், நாளைக்கு காலையில போறேன்டாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ் தான் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்திருக்குது. அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் வந்து இப்ப பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாரு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.